உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சம பூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆபிராம் கானான் தேசத்திற்கு வந்தபோது அந்த தேசத்தில் விசேஷித்த சம்பவமோ பெரிய அற்புதமோ எதுவும் நடைபெறவில்லை. அவர் சாதாரணமாக அந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். ஆபிராம் விசுவாசத்தினால் ஜீவிக்கிறார். அவர் தரிசனத்தினால் ஜீவிக்கவில்லை. பிரத்யட்சமான அற்புதங்கள் எதுவும் நடைபெறாவிட்டாலும் ஆபிராம் கானான் தேசத்திலே வந்து சேர்ந்திருப்பதே மிகப்பெரிய அற்புதமாய் இருக்கிறது. ஆபிராம் கானான் தேசத்திற்கு வந்தபோது அக்காலத்தில் கானானியர் அத்தேசத்தில் இருக்கிறார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வருகிறார். ஆபிராம் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது கானான் தேசம் முழுவதிலும் கானானியர் இருப்பதை பார்க்கிறார். ஆபிராமும் அவரோட கூட கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறவர்களும் கானானியர் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும். கானானியர் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். ஆபிரகாம் இதற்கு முன்பு ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் இருந்தார். அங்கே விக்கிரகாராதனை அதிகமாய் இருந்தது. அந்த ஊர் ஜனங்கள் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். அவர்களைப் போலவே கானான் தேசத்தில் இருக்கிற கானானியரும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். ஆபிராம் கானானியர் மத்தியிலே கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். அவர் புறஜாதியார் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆபிராம் கானான் தேசத்திற்கு வந்த உடனேயே தனக்கு வீடு வாசலை கட்டவில்லை. அந்த தேசத்திலே தங்கி தாபரிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் உடனே முயற்சி பண்ணவில்லை. கானான் தேசத்தில் ஆபிராம் ஒரு பரதேசியை போல சஞ்சரிக்கிறார். விசுவாசிகளாகிய நாமும் இந்த உலகத்தில் ஒரு பரதேசியை போலவே இருக்கிறோம். பரலோகமே நம்முடைய நித்திய நகரம். இந்த பூமியில் நம்முடைய வீட்டில் நாம் பரதேசியாக சிறிது காலம் தங்கி இருக்கிறோம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலமெல்லாம் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். பரலோகத்திலே பிரவேசிக்கும் போதுதான் நம்முடைய பிரயாணம் முடிவு பெறுகிறது. அது வரையிலும் நமக்கு இருக்கிற பலத்தோட இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நாம் ஒருபோதும் நம்முடைய இலக்கை அடைந்தாயிற்று என்று நினைக்க கூடாது. நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கும் வரையிலும் நம்முடைய இலக்கை நாம் அடையவில்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிராம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் தனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போகிறார். ஆபிராம் கர்த்தரை பின்பற்றுகிறார். கர்த்தர் ஆபிராமோடு கூட இருக்கிறார். ஆபிராம் கானான் தேசத்திற்கு வந்து சேரும்போது கர்த்தர் அவரோடு கூட வந்து சேருகிறார். ஆபிராம் கானான் தேசத்தில் வந்து சேர்ந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அவருக்கு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். ஆபிராம் கானான் தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்திருக்கிறார். அங்கே கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணங்களில் நம்மோடு கூட ஏராளமானோர் சேர்வார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்களில் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தார் நம்மை விட்டு பிரிவார்கள். நம்முடைய சத்துருக்கள் நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து பிரிப்பார்கள். நம்மை விட்டு யார் பிரிந்து போனாலும் நம்முடைய கர்த்தர் நம்மை விட்டு பிரியாமல் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆபிராம் கானான் தேசத்திற்கு வந்தபோது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள்
ஆபிரகாமின் சந்ததியாருக்கு சொல்லப்படுகிறது. பிள்ளைகளுக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதம் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். கர்த்தர் கானான் தேசத்தை ஆபிராமுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணாமல் அவருடைய சந்ததிக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறக்கவில்லை. ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறார். கர்த்தர் இந்த தேசம் என்று சொல்லுவது பரமதேசத்தை குறிக்கிறது என்பதை ஆபிராம் அறிந்து கொள்கிறார். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எபிரெயர் 11:16. அப்பொழுது ஆபிராம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பின்பு ஆபிராம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். மலை பிரதேசத்தில் சஞ்சரிப்பவர்களாக வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் நபர்களில் ஆபிரகாம் முதலாவதாக வருகிறார். தேவனும் பர்வத நகரத்தில் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய வீடு என்பது பெத்தேல் என்னும் எபிரெய வார்த்தைக்கு பொருள். சீகேமிலிருந்து தெற்காக 20 மைல் தூரத்திலும் எருசலேமிலிருந்து வடக்காக 12 மைல் தூரத்திலும் பெத்தேல் அமைந்திருக்கிறது. இது லூஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆபிராமோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்களில் முதலாவது நபராக கூறப்பட்டிருக்கிறார். ஆபேல், ஏனோக்கு, மேலும் பலரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அது பற்றிய குறிப்பு வேதாகமத்தில் காணப்படவில்லை. ஆதியாகமம் 4:26 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் ஜனங்கள் விக்கிரகாராதனைக்காரர்கள். இவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டவர்கள் அல்ல. ஆபிராம் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். தெற்கு என்பதற்கான எபிரெய வார்த்தை நேகேப் என்பதாகும். இது யூதாவிற்கு தெற்கில் உள்ள மலைப்பிரதேசம். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் பல நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. ஆபிராம் எங்கெல்லாம் கூடாரம் போடுகிறாரோ அங்கெல்லாம் அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டுகிறார். பலிபீடம் ஜெபத்தினால் பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. ஆபிராம் கானானுக்கு வந்து சேர்ந்தபோது அவர் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் பண்ண வேண்டும். அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழிநடத்த வேண்டும். ஆபிராமும் அவரோடு கூட கானான் தேசத்திற்கு வந்திருக்கிற அவருடைய குடும்பத்தாரும் ஆரானிலே சவதரிக்கப்பட்ட ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதற்காக ஆபிராம் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். ஆபிராமோடு கூட இருக்கிற ஜனங்களும் அங்கே கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். இதுவே பரிசுத்தவான்களின் பூர்வ காலத்து பாதையாகும். கர்த்தருடைய ஜனம் எந்த தேசத்திற்கு பிரயாணம் பண்ணினாலும் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயமும் கர்த்தர் மீதுள்ள விசுவாசமும் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனையும் அவர்களோடு கூட கடந்து வருகிறது. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போகிறார்.